இருக்கிறதான வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:22-24. எருசலேமில் உள்ள சபையார், கவனிங்க, எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட பிறகு அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். எல்லாரும் சொல்லுங்க, அனுப்பினார்கள். எல்லாரும் சொல்லுங்க, அனுப்பினார்கள். தொடர்ந்து படி. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபொழுது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மனநிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி. என்னது? கர்த்தரிடத்தில் எப்படி நிலைத்திருக்கும்படிக்கு? மனநிறைவாய் நிலைத்திருக்கும்படிக்கு எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? சபை ஒருத்தவன ஒரு புதிய ஆரம்பிக்கப்பட்ட சபைக்கு அனுப்புகிறது. அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? தேவனுடைய கிருபையை காண்கிறவனாய் இருந்தான், சந்தோஷமாய் இருக்கிறவனாய் இருந்தான், மனதிலே மனநிர்ணயம் உள்ளவனாய் இருந்தான், தேவனுடைய திட்டத்தை தெளிவாய் உணர்ந்தவனாய் இருந்தான். அப்படி எப்படியாப்பட்டவன்? அவனுடைய குணாதிசயம் என்னவா இருக்கு? நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருந்த இவன் மூலமாக அநேக ஜனம் எங்க சேர்க்கப்பட்ட. நல்ல முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் விட்டுறீங்க. அப்படியே மொட்டையா சொன்னா எப்படி ஜனங்களுக்கு புரியும்? கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு பூரணமாய் தேவனுடைய நடத்துதலுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு விசுவாசி எப்படி தலைவனானா, அவனுடைய வாழ்க்கை எப்படி சபைக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்தது என்ற சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். நேற்று தினத்தில் ஒருத்தர் போன் பண்ணாரு. என் கூட பைபிள் காலேஜ்ல படிச்ச ஒரு ஊழியக்காரர். அவருக்கு 3 இடங்கள்ல 5 சபை இருக்கிறது. பெங்களூர்ல, திருச்சியில, அப்புறம் சென்னையில 3 இடங்கள்ல சபைகள் இருக்கு. கடந்த நாட்கள் நம்முடைய ஆலயத்துல தலைமைத்துவம், சபை தலைமைத்துவம் எப்படி 5 செஷன்ஸ் எடுத்தேன். அதுல ஒரு செஷன் மட்டும்தான் நான் வீடியோ போட்டிருக்கோம் நம்முடைய சர்ச் சேனல்ல. அதை போடாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா, மனம் திறந்து சபை தலைவர்களுக்கு வேண்டிய காரியங்களை நான் ஓப்பனா நிறைய காரியங்களை பேசினேன். ஏன் இது முக்கியம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு என்னுடைய செய்தி அதன் தொடர்ச்சியா தான் இருக்கிறது. அதை அவர் பார்த்துட்டாரு போல. வண்டியில போகும்போது பார்த்துட்டு 5 சபைகளுக்கு போதகர். எவ்ரி வெட்னஸ்டேஸ் அவர் சர்ச், டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே பெங்களூர்ல இருப்பாரு. மண்டே அல்ல தர்ஸ்டே ஃப்ரைடே வந்து திருச்சி, அப்புறம் சென்னையில சாட்டர்டே அண்ட் சண்டே அப்படி ஊழியம் செய்கிற ஒரு ஊழியர். அவர் சொன்னாரு, நீங்க இப்படி மாறுவீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு. சரி, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சத்தியத்துல நம்ம நின்னா நம்ம எங்க போனாலும் அடையாளம் கண்டு கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவரை தெரிஞ்சிக்கல. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, நம்ம ஆண்டவரை தெரிஞ்சிக்கல, ஆண்டவர் தான் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு. வேற வசனம். ஆமென். நம்ம இந்த சபையை தெரிஞ்சிக்கல, ஆண்டவர் தான் இந்த சபையில நம்மள இணைச்சிருக்காரு. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு முறைமையும் ஒவ்வொரு காரியமும் எதில் அடங்கியிருக்கு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல்ல அடங்கியிருக்கு. அதனுடைய ஆலோசனை ஆலயத்தில் ஆரம்பிக்கப்படுது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 2 முக்கியமான காரியத்திற்காக வருகிறோம். ஒண்ணு, எதுக்காக? தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு. 2வது, எதுக்காக வரோம்? தேவன் அந்த வாரத்துல நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்வதற்கு.
மற்றவர்களிடத்துல, மற்றவர்களுடைய வாழ்க்கை, மற்றவர்களை பார்த்து ஆண்டவர் இந்த வாரத்தில் இந்த வசனம் எங்களுக்கு ஆண்டவர் பேசினாரு, இதன்படி நான் நடந்தேன், இந்த வாரத்தில் ஆண்டவர் இந்த வசனத்தின்படியே என்ன ஆசீர்வதிச்சாரு. ஒருத்தவங்க உற்சாகப்படுத்துவதற்காக தான் இந்த ரெண்டு காரியத்துக்கு தான் ஆலயத்துக்கு வரும். சபை கூடி வருதல் இது ரெண்டு முக்கியமான காரியத்துக்கு தான், மற்ற காரியத்துக்கெல்லாம் இல்லை. ஆமென். ரெண்டு முக்கியமான காரியத்துக்கு தான். ஒண்ணு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வருகிறோம். இரண்டாவது, கர்த்தரினுடைய வாழ்க்கையில் அந்த வாரத்தில் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சாட்சியாக பகிர்ந்து கொடுக்க, வாழ, உற்சாகப்படுத்த வருகிறோம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்தீங்க இருக்கா? இருக்கணும். ஆமென். இதுக்காக தான் சபை கூடி வருகிறதாய் இருக்கிறது, மற்ற காரியங்களுக்கு இல்ல. வாசிங்க. அதாவது இந்த பர்னபா, அவனுக்கு ஒரு பெரிய அடையாளம் வேதத்துல இல்ல, அவனுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இருந்துச்சா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆனா இவன் இல்லனா முக்கியமான 15 புத்தகங்கள் வேதத்துல இல்ல. பர்னபா இல்லனா வேதத்துல 13 பவுல் நிருபங்கள், 12 + 1 13 பவுலின் நிருபங்கள், 13 நிருபங்களும் அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல இருக்கிற முக்கியமான சம்பவங்களும் மார்க் சுவிசேஷ புத்தகமும் இந்த பர்னபா இல்லனா இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பர்னபாவுக்கு 2 பெயர். அதாவது அவனுடைய ஒரிஜினல் நேம் ஜோசப், யோசே என்ற பெயருள்ளவனாய் இருந்தான். அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆறுதலின் மகன், அது மட்டும் இல்லாம உற்சாகப்படுத்துதலில் முந்திக் கொள்கிறவன் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள்னா ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும், மற்றவர்களையும் நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? என்கரேஜ் பண்ணணும். ஆனா மோட்டிவ், நோக்கம் என்னவா இருக்கணும்னா தேவ ராஜ்யத்தின் விரிவாக்கமா இருக்கணும். நான் ஒருத்தவங்களை உற்சாகப்படுத்துறேன்னா என் பக்கம் திருப்பத்துக்காக இல்ல, தேவ ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக, சுயநலமற்ற ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியும் முதிர்ச்சியும் உடைய விசுவாசியாய் ஒவ்வொருத்தரும் வளரணும். எல்லாரும் சொல்லுங்க, நான் வளரணும். அந்த மாதிரி நான் வளரணும். பார்க்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நமக்காக வைத்திருக்கிற பாடம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், ஒரு அழகான ஒரு உதாரணம். ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில், ரட்சிக்கப்பட்டவர்கள் சமுதாயத்தில், ரட்சிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தில், விசுவாசிகள் மத்தியில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த நபருடைய வாழ்க்கையை கொண்டு நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களை வாசிங்க. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேறு பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று, கவனிங்க, தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஆமென். கொஞ்சம் பின்னணி, இவனுடைய பின்னணியை நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. நிறைய நேரம் நம்ம எதை அதிகமா கவனிக்கிறோம் அப்படின்னா நம்மை குறித்ததான ஒரு சூழ்நிலையை நான் என்ன சுத்தி எல்லாத்தையும் சரியா வச்சுக்கணும், அது எனக்கு சரியானதா இருக்கணும். அப்ப ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நடத்துகிறவர், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், ஆண்டவரை மாதிரி யாரும். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? இவன் ஒரு லேவியனாய் இருந்தான். லேவியர்களுக்கு அடையாளம் என்ன நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா, டியூட்ரானமி, உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1, இது நினைவுல இருக்கிறதுனால நான் சொல்றேன். 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று உபாகமம் 13
1 2 3 உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ஆமென். ஏன் நான் இத உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு நேராய் நிறைய சத்தியங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. நிறைய சத்தியங்கள் உலகத்தில் இருந்து எழும்பி வருகிற சத்தியம், வேதத்தை கொண்டு வருகிற சத்தியங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அழைப்புகளை நம்ம குறைத்து எடை போட முடியாது. வேதம் சொல்லி இருக்கு 5 விதமான தலைமைத்துவ ஈவுகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நாம் மறுக்கவே முடியாது. ஆனால் நாம் கண்மூடித்தனமாகவும் இருக்க கூடாது. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, மோசே முகவுரையாக சபை ஜனங்களுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். அதுல முக்கியமான ஒரு வழிய இந்த பர்னபா பண்றாரு. என்ன தெரியுமா பண்றாரு? அவன் லேவியனா இருக்கிறவன். லேவிகளுக்கு சுதந்திரங்கள் கிடையாது. ஆமென். லேவியர்களுக்கு என்னது? சொத்து கிடையாது. லேவியர்களுக்கு சொத்து யாரு? சொல்லுங்க. லேவியர்களுக்கு யார் சொத்து? ஆண்டவர் தான் சொத்து. ஹல்லேலூயா. லேவியர்களுக்கு ஆசாரியர்கள் ஆலயத்தில் உள்ளவைகளை வைத்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஆசாரியர்களும் அவருடைய குடும்பங்களும். லேவியர்களும் அன்னைக்கு நிலம் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது கூட 10 கோத்திரங்களுக்கு 11 கோத்திரங்களுக்கு கொடுத்தார்கள். லேவி கோத்திரத்திற்கு என்ன இல்ல? உடைமைகள் இல்ல. அப்படின்னா என்ன? அடுத்த 11 கோத்திரங்களும் லேவியர்களை நல்ல செழிப்பா பார்த்துக்கணும். இவங்க தான், அதாவது இந்த 12 கோத்திரத்துல எல்லாம் மற்ற 11 கோத்திரமும் லேவியர்களை எல்லா விதத்திலும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். ஏன்? இவங்க தேவனுடைய வீட்டுல பணிவிடைக்காரர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய வீட்டுல எல்லா வேலைகளும் இவங்க செய்கிறவர்களாய் இருக்கிறதுனால இவர்கள் தேவனுடைய வீட்டின் காரியங்களாலே போஷிக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லிக் கொடுக்குது. ஏன் இது முக்கியம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் நம்மள ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அழைத்திருக்கிறார். அப்ப அந்த இடத்துல இந்த லேவியனாகிய பர்னபா என்ன பண்றான்? அவனுக்கு உடைமைகள் இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் அது எங்க வந்து சேர வேண்டுமோ அங்க வந்து சேரணுங்கிற அளவுக்கு அவனுடைய செயல்ல காண்பிக்கிற ஒரு பூரண வேதத்தை பின்பற்றுகிற தேவனுடைய மனுஷனா பர்னபா இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. உங்களை யாரையும் உங்க சொத்தெல்லாம் வித்து ஆலயத்துக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல போறது இல்லை. நிறைய பேர் முகத்தப்பா பயமா ஐயோ சொல்லிடுவாரோ அப்படின்னு. அப்படி இன்னைக்கு ஆண்டவர் கேட்கல. ஆண்டவருடைய சொத்துக்களை விட உங்கள் மீது அக்கறை உள்ளவராய் உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கணுங்கிறதெல்லாம் கவனம் செலுத்துறாரு. உங்க வாழ்க்கை உலகத்துல அவர் விரும்புகிற சாட்சிகளா இருக்கணும்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறவர்களாக, விசுவாசத்தில் நிலைநாட்டப்பட்டவர்களாக, சாட்சி மற்றவர்கள் நம்மை பார்த்து நம்முடைய தேவன் மகிமை கொண்டு வருவதற்கு ஏதுவானதா இருப்பதற்காக தான் ஆண்டவர் நம்மள என்ன பண்ணிருக்காரு? இன்னைக்கு பிரித்தெடுத்து இந்த ஆலயத்துல இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா? தாராளமாய் கொடுப்பதிலும் தாழ்மை உள்ளவனாகவும் ஆவிக்குரிய முதிர்ச்சி உடையவனாகவும் எல்லாவற்றிலும் சபை ஐக்கியப்படுவதற்கும் சபை வளருவதற்கும் காரணம் உள்ளவனாய் பர்னபா இருந்தான். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற கடமை இது. ஆமென். இந்த பர்னபா எப்படிப்பட்டவனா இருந்தா? தாராளமாய் எல்லாவற்றையும், அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் கொடுப்பதற்காகவும், எல்லாரும் சொல்லுங்க, கொடுக்கிறவனாய் இருந்தான், தாழ்மை உள்ளவனாய் இருந்தான், ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவனாய் இருந்தான், சபை வளருவதற்கு பாடுபட்டான்.
ஐக்கியத்தில் குறையில்லாதவனாய், ஐக்கியத்தை நிலைநாட்டுகிறவனாய் இருந்தான். ஆமென். எல்லாரும் இன்னைக்கு இந்த மனநிலை உடையவர்களாய் இருக்க வேண்டும். இதுக்கு மாறா வேற எதையும் சொல்லிக் கொடுக்கல. ஹல்லேலூயா. பிரிவினை முதல் நூற்றாண்டின் சபையில இருந்துச்சா? இருந்துச்சு. பொறாமை இருந்துச்சா? இருந்துச்சு. பிரச்சனை இருந்துச்சா? இருந்துச்சு. விரோதங்கள் இருந்துச்சா? இருந்துச்சு. ஆனா தேவ மனிதர்கள், சபையில் உள்ளவர்கள் எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லிக் கொடுக்குது. மறுபடியும் சொல்லுங்க, தாராளமாய் தேவனுடைய வீட்டை பொறுப்பெடுக்கிறவர்களா இருக்கணும், தாராளம் உள்ளவர்களா இருக்கணும், தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும், ஆவியில் முதிர்ச்சி உள்ளவர்களா இருக்கணும். ஆமென். சபை வளர்ச்சிக்கு என்னுடைய பங்கு இருக்கணும். சொல்லுங்களேன், சபை வளர்ச்சிக்கு என் பங்கு இருக்கணும். ஆமென். அது மட்டும் இல்ல, ஒற்றுமையில என்னுடைய பங்கு பூரணமா இருக்கணும். ஆமென். இவர் இன்ட்ரோடக்ஷன் தான். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் அவனை போல தேறினவனை ஒருவனையும் காண முடியாது என்று வேதத்துல பார்க்க முடியும். ஆமென். எல்லா அப்போஸ்தலர்களாலும் நம்பப்படத்தக்கவனாய் இந்த பர்னபா இருந்தான். ஹல்லேலூயா. எல்லா அப்போஸ்தலர்கள், இந்த 12 அப்போஸ்தலர்கள்ல பர்னபா பேர் இல்ல. 12 அப்போஸ்தலர்கள்ல பர்னபா பேர் இல்ல. ஆனா எல்லா அப்போஸ்தலர்களாலும் நம்பக்கூடியவனாய் இவனுடைய சாட்சி இருந்துச்சு, இவனுடைய செயல்பாடு இருந்துச்சு, இவனுடைய ஒப்பு கொடுத்தல் இருந்துச்சு, இவனுடைய அர்ப்பணிப்பு இருந்துச்சு, இவனுடைய எல்லா செயல்பாடுகளும் இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொல்ல வராருன்னு நினைக்கிறீங்களா? இயேசு விரும்புகிற சபையை ஆண்டவர் மறுபடியும் நம்மை கொண்டு புதுப்பிக்க விரும்புகிறார் என்கிறத ஆணித்தனமா இந்த காலையில சொல்ல வரேன். ஆமென். ஹல்லேலூயா. 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இப்படி இருந்தோம் இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் ஸ்தாபித்த சபை எப்படி இருந்துச்சோ அப்படி நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் உபத்திரவம் அப்படிங்கிறது நியூஸ்கள்ல தான் கேட்கிறோம், இங்க வரல இன்னும். ஆமென். ஆனா அவர்கள் நேரடியாய் உபத்திரவத்தின் பாதையில் கடந்து சென்றாலும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமும் வைராக்கியமும் இவர்களுக்கு இருந்துச்சு. ஆமென். சூழ்நிலைகளை பார்க்கல, தேவனை பார்த்தாங்க. ஆமென். அவர்களுடைய நிலைமையை பார்க்கல, பரலோகத்தை அண்ணார்ந்து பார்த்தார்கள். ஆமென். அவர்களை நம்பல, அவர்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நம்பினாங்க. ஆமென். அவர்களுடைய திறமைகளை அவர்கள் வெளிக்கொண்டு வரவில்லை, தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். ஆமென். தங்களுடைய வீடுகளையும் ராஜ்யங்களையும் கட்டிக்கொள்ள அவர்கள் பாடுபடவில்லை, பரலோக ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக அவர்கள் பாடுபட்டவர்களாய் இருந்தார்கள். அன்னைக்கு உபத்திரவத்தின் மத்தியில அவங்க அவ்வளவு தீவிரமாக தேவனுக்காக எழுப்பி நின்றவர்களாய் இருந்தால், இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களையும் கொடுத்து ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இன்னும் எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக உறுதியா நிக்கணும்? ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. சபைக்குள்ள சோர்வு ஆகவே ஆகாது. சபைக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு மெத்தனமான சூழ்நிலை நிலைமை ஆகவே ஆகாது. சபைக்குள்ள சுயநலம் ஆகவே கூடவே கூடாது. ஆமென். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு எப்பவுமே நம்ம ஆர்வத்தோடும் ஆமென் ஆயத்தத்தோடும் இருக்கிறவர்களாய் இருக்கணும். கவனம் முழுசும் தேவனுடைய நடத்துதலுக்கு என்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிற அர்ப்பணிப்பில் ஒப்பு கொடுத்து. இதுக்கு பெரிய படிப்பு தேவையில்லைங்க, இதுக்கு பெரிய பின்னணி தேவையில்லை, பெரிய அந்தஸ்து தேவையில்லை, பெரிய ஒரு தாக்கம் தேவையில்லை, பெரிய விசுவாசம்லாம் தேவையில்லை. அவன் ரியலைசேஷன், நிதானித்து அறிகிற தன்மை தேவையா இருக்கிறது. இந்த லேவி அவன் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சது. அவன் சபையில அவனுடைய பங்கு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று அவன் வெறும் சொல்றதுல இல்ல, விசுவாசத்தினாலும் அவனுடைய செயல்பாட்டாலும் நடப்பிக்கிறவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கிலாந்து தேசத்துல சார்ல்ஸ் பின்னின்னு ஒரு லாயர் இருந்தார். சார்ல்ஸ் பின்னி அப்படின்னு 18ஆம் நூற்றாண்டுகள்ல
ஒரு லாயர் இருந்தார். ஒரு லாயர் ப்ரொஃபஷன்ல நல்ல சம்பாதியம், நல்ல வசதி எல்லாமே. ஆனா அந்த மனுஷனுக்கு ரட்சிப்பு தெரிஞ்ச பிறகு, ரட்சிப்புனா என்னன்னு தெரிஞ்ச பிறகு, அவர் எப்படி யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னு ஆரம்பிச்சாரோ, எப்படி இயேசு கிறிஸ்து மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு ஆரம்பிச்சாரோ, அதே போல இவர் தன்னுடைய மனம் திரும்புதல் எவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கு. அப்போ உலகமே மனம் திரும்பினா, தேசமே மனம் திரும்பினா எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் பரலோக ராஜ்யத்திற்கு வரும் அப்படின்னு சொல்லி அவருடைய முழு வாழ்க்கையும் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை தான் பிரசங்க. நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு ஒரு பிரசங்கம் கூட அவரு பண்ணல. ஏன்னா ஆசீர்வாதத்தின் வழி ஒரே ஒண்ணுதான். ஆசீர்வாதத்தின் வழி எது? இந்த பர்னபா என்ன பண்ணா, தேவனுடைய மனுஷர்களுடைய பாதப்படியில அவனுடைய உடைமைகள் எல்லாம், ஒரு கதையை நான் கேட்டேன், அது சொல்றேன். எது பாதுகாப்பான இடம் வாழ்க்கையில்? எது பாதுகாப்பான இடம்? யார் சொல்ல முடியும்? எது வாழ்க்கையில் பாதுகாப்பான இடம்? ஒரு மீன் பல வருஷமா ஒரு குளத்துல இருந்து அந்த வலை வீசுகிறவனுடைய வலையில மாட்டாமலே இருந்துச்சான். பல வருஷமா மாட்டவே இல்லையா. என்ன பண்ணோம் அப்படின்னு, எதுக்கு நீ மட்டும் மாட்டாம இருக்க, மற்ற பெரிய எல்லா மீனும் மாட்டிக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த மீன் என்ன சொல்லுச்சான், வலைய அவன் வீசும் பொழுது நான் அவன் காலுக்கிட்ட வந்துருவேன், அவன் காலுக்கே அவன் வலை வீசிக்க மாட்டான். மற்ற மீன்கள் தான் தூரமா தப்பிச்சு ஓடலாம்னு நினைக்கிற மீன்கள் தான் மாட்டிக்கும். நான் அவன் காலுக்கிட்டேயே இருப்பேன், என்ன அவனால பிடிக்கவே முடியும். என்ன அவன் பிடிக்கணும்னா அவன் காலுக்கு அவன் வலையை போட்டுக்கணும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய அழைப்புகள் இருந்து தப்பிச்சுக்கிட்டு போறோம் அப்படிங்கிறதுனாலதான் உலகத்தினுடைய வலையில மாட்டிக்கிட்டு பிசாசினுடைய அவனுடைய என்ன சொல்றதுங்க ஆதிக்கத்தினாலும் அவனுடைய அலக்கழிப்பினாலும் தவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவையானது ஆண்டவருடைய பாதம். ஆமென். இந்த மாதிரி நிறைய கேட்டோம், ஆனா செயல்படுறது இல்ல. எத்தனை பேர் தனியா வேலை முடிச்ச உடனே நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போனோம், சர்ச்சு வழியா போறோம், எத்தனை பேர் சர்ச்சுக்கு வந்து உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போலான்ற அந்த எண்ணம் இருக்கு. எப்படி எழுப்புதல் வரும்? ஆமென். எழுப்புதல்னு நம்ம ஜெபம் பண்ணிட்டா வந்துடுறது இல்ல. எழுப்புதல் பைபிள் என்ன சொல்லுது? 2 நாளாகமம் 7:14 என்ன சொல்லுது? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தாம ஆண்டவர் செயல்படுறது இல்ல. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்க. தாழ்மைனா என்னது? ஆண்டவரே இவ்வளோ வேலை எனக்கு இருக்கு, ஆனா உங்க பாதம் தான் எனக்கு அந்த எல்லா வேலைகளுக்கும் பதில். ஆண்டவரே இவ்வளவு கடமைகள் எனக்கு இருக்கு, ஆனா உங்க பாதம் தான் எனக்கு தஞ்சம். இவ்வளவு வியாதி பலவீனங்கள் என்ன சுத்தி இருக்கு, ஆனா உங்க பாதம் தான் எனக்கு, உங்க பாதம் தான் எனக்கு ஆரோக்கியம். இவ்வளவு கடன் குறைபாடுகள் உலகத்தில் இருக்கு, ஆனா உங்க பாதம் தான் எனக்கு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. மறுபடியும் ஆரம்பிச்சிடணும் பிரியமானவர்களே. நீங்க நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஏன் ஆண்டவர் என்ன பேச வைக்கிறேன்னு தெரியல. ஆமென். எனக்கும் ரொம்ப ஆசை, உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார், கோடான கோடியா பெருகுவாய். அதுக்கு வழி ஃபவுண்டேஷன் இதுதான். ஆண்டவர் பாதம் தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்திற்கும் வழி. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறத நிறைய ஜெபத்தில் நிறைய குறை வச்சிட்டோம். எத்தனை ஜெபங்கள் நடக்குதுன்னு ஆண்டவர் கணக்குல வைக்கல, நம்ம ஜெபிக்கிறோம்ன்றதுதான் அங்க கணக்கு இருக்கு. நம்ம குடும்பம் ஜெபத்தில் இணைந்திருக்கிறதா? ஏன் போராட்டம் பிரச்சனை வருது? ஏன் தேவையில்லாத பிசாசனுடைய கிரியைகள் நம்மை சுற்றி நடக்கிறது? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நம்ம குடும்பத்துல கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஹல்லேலூயா. பர்னபா அவனுடைய குடும்பத்தை பத்தி எதுவும் பேசல. பர்னபா பத்தி பேசினதெல்லாம் என்ன தெரியுமா? யார் கீழே வந்திருக்காங்களோ அவங்களை தூக்கி விடுறது, யாரு தூரம் இருக்காங்களோ அவங்கள பிடிச்சு உள்ள கொண்டு வர்றது, யாரு அடையாளம் இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்காக நின்று அவங்களுக்காக பேசுகிற ஒரு தன்மை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 26 இருந்து 28 வாசிங்க.
சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்துக்கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. பவுல் ஒரு கட்டத்துல வேதத்துல தான் இருக்கு, ஒரு கட்டத்துல பவுல் வந்து பெரிய உபத்திரவம் இஸ்ரவேல் தேசத்துல வந்துருச்சு. எருசலேம் தேவாலயத்துல உள்ள அந்த அப்போஸ்தலர்களுக்கே பயம் வந்துருச்சு. ஆனா பவுல் தைரியமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பவுல் இவர்கள் நமக்கு அடைக்கலம் கொடுப்பாங்கன்னு இந்த ஆட்கள் கிட்ட வந்த உடனே இந்த 12 பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க? நீ வந்து போய் உன் பட்டணத்திலேயே நீ என்ன பண்ணிக்க, இருந்து ஒளிஞ்சிக்க. பவுல் என்ன தெரியுமா பண்ணாரு? அவர் பெற்ற எல்லா அனுபவங்களையும் விட்டுட்டு மறுபடியும் அவர் ஊருக்கு போயிட்டார், பின்மாற்றமா போயிட்டார். இந்த பர்னபா தான் பவுலை தேடி போய் இன்னொருத்தவன நிக்கோலஸை தேடி போறான். ஆனா நிக்கோலஸை மட்டும் தேடி போகாம பவுலையும் தேடி போய் மறுபடியும் அவனை உற்சாகப்படுத்தி கொண்டு வந்ததுனால 13 நிருபங்கள் வேதத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய உற்சாகப்படுத்துதலின் வார்த்தைய யாருக்கு கொடுக்கிறீங்க, அவங்க பிற்காலத்துல எப்படிப்பட்டவங்களா வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆமென். நீங்க சாதாரணமானவர்களா இருக்கலாம், கூலி வேலை செய்யலாம், தின வேலைக்கு போயிட்டு வரலாம், கான்ட்ராக்ட்ல வேலை செய்யலாம், கவர்மெண்ட்ல வேலை செய்யலாம், இல்ல ஏதோ வர்றதை வச்சு குடும்பத்தை நடத்தலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறதுல நாம் உற்சாகம் உள்ளவர்களா இருந்து மற்றவர்களை உற்சாகப்படுத்தினால் வரப்போகும் நாட்களில் நடக்க போகிற காரியங்கள் எப்படி எதை போல தலைவர்கள் நம்ம உருவாக்கும் நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. பவுல் கூட பின்மாற்றமா போயிட்டான். அப்போஸ்தலர்கள் கூட வந்து எப்பா எங்களை நாங்க இப்ப பாதுகாத்துக்கணும், நீ போய் உன் ஊர்ல இருந்து உன்னெல்லாம் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. இந்த பர்னபா பவுல உடல. ஹல்லேலூயா. அவனுடைய பட்ட பெயர் தான் அவனுடைய நிஜ பெயர் ஆயிடுச்சு. பர்னபா அப்படின்னா ஆறுதலின் மகன் தான் பட்ட பெயர். அவனுக்கு யோசேப் என்ற பெயர், யோசே என்ற பெயர் யாருமே ஞாபகம் வச்சுக்கல. பர்னபா தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஹல்லேலூயா. இவன் ரட்சிக்கப்பட்டு 9ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். தமஸ்கு வழியில போகும்பொழுது இந்த பவுலை சந்திக்கிறார். சவுலா இருந்த பவுலை சந்திக்கிறார். சந்திச்சு அவன் சபையில் ஆண்டவருக்காக உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று இந்த அப்போஸ்தலர்கள்ட்ட வந்து தன்னை காண்பித்துக் கொள்ளும் பொழுது யாருமே அவனை நம்பல. ஆமென். யாருமே நம்பாதிருந்த பட்சத்தில் பர்னபா அவனுக்காக என்ன பண்ணா? நின்னான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பவுமே ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய, அதாவது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் தற்காலத்தை பார்க்க மாட்டாங்க, இருக்கிற சூழ்நிலையை பார்க்க மாட்டாங்க. அவர்கள் தேவனுடைய சாயல்களா இருக்கிறார்கள். அவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும் என்கிற பரலோக ராஜ்யத்தின் மனதுடையவர்களாய் ஆமென் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டதின் உச்சகட்ட அனுபவம் என்ன தெரியுமா? மற்றவங்களை நியாயம் தீர்க்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ரட்சிப்புக்கு உச்சகட்ட முதிர்ச்சி எது தெரியுமா? மற்றவங்களை ஏன் நியாயம் தீர்க்கிறது தேவனுடைய வேலை. ஹல்லேலூயா. நியாயம் தீர்க்கிறது அந்த வேலை ஆண்டவர் யாருக்கும் கொடுக்கல. ஆனா ஏன் வேலை என்னது? விழுந்து போனவர்களை, இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க, இழந்து போனவர்களை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு. எத்தனை பேர் இன்றைக்கு அந்த மனதுடையவர்களாய் நாம் இந்த பர்னபாவின் அனுபவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்? ஹல்லேலூயா.
சபையில் பவுல்களை விட பர்னபாக்கள் தேவை. ஆமென். சபையில் மற்ற அப்போஸ்தலர்களை விட பர்னபாக்கள் தேவை. ஏன்? ஏன்? உலகம் குறைவுள்ளதா இருக்கிறது. நம்ம எல்லாம் குறைவுள்ள நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் என்கரேஜ்மெண்ட் தேவை. எல்லாருக்கும் என்ன தேவை? என்கரேஜ்மெண்ட் தேவை. என்கரேஜ்மெண்ட்னா மோட்டிவேஷன் கிடையாது. இன்னைக்கு நிறைய பிரசங்கியார்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் கொடுக்கறாங்க. மோட்டிவேஷனா என்னது? நீ ட்ரை பண்ணி பாரு, உன்னால முடியாதது கிடையவே கிடையாது, இது உனக்கு கண்டிப்பா நடக்கும், நீ ட்ரை பண்ணு. ஆமென். இல்ல இல்ல, மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். உலகத்தின் பக்கம் ஓடிக்கொண்டு அங்கே அங்கீகாரம் தேடிக்கொண்டிருக்கிற மனிதர்கள் வாழுகிற இடத்தில் கர்த்தர் பக்கம் வாழ்க்கையை திருப்பி பரலோகத்திற்கு நாம் நிலையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்கிற அந்த உற்சாகத்தின் வார்த்தை தான் விசுவாசிகளுக்கு இன்னைக்கு தேவை. சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் நிலையாய் நின்று மற்றவர்களை பரலோகத்திற்கு நேராக பரிசுத்த ஜீவியத்தினாலே நாம் திருப்பி கொண்டு வருகிறது தான் இன்னைக்கு தேவை. ஹல்லேலூயா. நம்ம எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு நல்ல எல்லாம் சுகபோகமான வாழ்க்கை இருக்கிறவர்கள் தான் ஒருத்தவங்களை உற்சாகப்படுத்தணும்லாம் கிடையாது. ஆமென். நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நான் ஹாஸ்டல்ல படிக்கும் பொழுது ஜெபம் நடத்த வருவாங்க. எல்லாம் தேறினவர்கள் எல்லாம் கிடையாது. ஆனா அவங்களுக்குள்ள இருந்த ஆர்வம் என்னையும் பற்றி பிடிச்சிச்சு. ஆமென். நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க சண்டே ஸ்கூல் எடுக்க வயசான பாட்டிங்க தான். அவங்க வாய்ஸுங்க கூட வந்து ஒரு மாதிரி இருக்கும். அவங்கள பயந்து தான் அவங்க சண்டே ஸ்கூல்ல எல்லாம் நாங்க உட்காருவோம். ஆனா அவர்களுடைய வசனம் கதைகள் இன்னும் நிலையா நிற்க வைக்குது. ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை வைத்திருக்கிற அந்த ஸ்தலத்துல அந்த நிலைமையில நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? தேவனுடைய பூரண நடத்தல். இதோட நான் முடிக்க விரும்புகிறேன். என்ன பண்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 20-23 வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 20-23. அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 20-23 வசனங்கள். ஏன் இது முக்கியம் அப்படின்னா பாருங்க, இது பர்னபாவாலே நடத்தப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு நபர்களாய் வழிநடத்தப்பட்ட சீடர்களாய் இருந்தார்கள். எப்பவுமே நம்ம அளவிலேயே நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு அவல நிலைமை சொல்லட்டுமா சபையில? 80களில் ஆண்டவருக்காக உண்மையா வாழணும்னு நினைச்சவங்க நிறைய தலைவர்கள் 90கள்லயும் 2000கள்லயும் எழுப்புனாங்க. ஆமென். எப்படிப்பட்ட தலைவர்களை எழுப்புனாங்கன்னா பரிசுத்தத்தில் நிலையா நிக்கிற தலைவர்களை எழுப்புனாங்க. ஆனா எழும்பின தலைவர்கள் 2000க்கு மேல நீங்க பார்த்தீங்கன்னா தங்களுடைய ராஜ்யங்களை கட்டுவதற்கு தொடங்கிவிட்டார்கள். அந்த பரிசுத்தத்தின் நிலைய பெற்றவர்கள் அடுத்த சந்ததிக்கு என்ன பண்ண முடியல? கடத்த முடியல. அதனால இன்னைக்கு பரிசுத்த குறைச்சல் சபைகள்ல இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. பழைய நிலைமைக்கு ஒவ்வொருவரும் திரும்பணும். ஆமென். முழங்கால் யுத்தங்கள் ஆரம்பிக்கப்படணும் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. வீடுகள் தோறும் ஜெப வீடுகளா மாறணும்னு ஆண்டவர் சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதான அந்த உள்ளான மனிதனை இன்னும் அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும் என்கிறதான வாஞ்சையும் ஆவலும் உடையவர்களாய் மறுபடியும் நம்ம அந்த தேவனுடைய அபிஷேகத்தின் நிலைமைக்கு திரும்பணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த பர்னபாவை யாரு ஊழியத்துக்கு பிரித்து கொடுன்னு கேட்டு தெரியுமா? அவரே எனக்கு ஊழியத்துக்கு எனக்கு பயங்கரமான ஒரு அழைப்பு இருக்கு அப்படிலாம் எதுவும் பண்ணல. அந்தியோகியா சபைக்கு இந்த பர்னபாவை யார் அனுப்புறாங்க? அப்போஸ்தலர்கள் அனுப்புறாங்க.
ஆண்டவர் அனுப்பல. இந்த பர்னபாவினுடைய உண்மையத்துவத்தையும் அர்ப்பணிப்பையும் ஒப்பு கொடுத்தலையும் கீழ்ப்படிதலையும் பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் கண்டு யார் அனுப்புறது? அப்போஸ்தலர்கள். அந்தியோகியா பட்டணத்துக்கு ஒரு தேவை இருக்குன்னு பார்த்து யார் அனுப்புறது? அப்போஸ்தலர்கள் அனுப்புறாங்க. ஆனால் அந்த அந்தியோகியா பட்டணத்துல இவர்கள் எல்லாம் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பர்னபாவையும் பவுலையும் பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? இந்த பிள்ளைங்க இவங்க 2 பேரையும் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலர்களாக எனக்கு பிரித்து கொடுங்கள் என்று அதுவரைக்கும் சபையில எல்லாருடைய அங்கீகாரத்தினாலும் எல்லாருடைய ஏற்றுக்கொள்ளுதலினாலும் எல்லாருடைய அன்பை பெற்றவனாக இந்த பர்னபா. ஹல்லேலூயா. சர்ச் மாடல் எத்தனை பேர் புரியுது? தேவன் வைத்திருக்கிற சபை அமைப்பு எத்தனை பேர் புரியுது? நான் சொன்ன இந்த காரியங்கள் இருக்கு. பர்னபாவுடைய வாழ்க்கை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய தேவன் சபைக்கு தலை, பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு வழிகாட்டி. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் 12 சீஷர்களையும் அபிஷேகித்து வைத்திருந்தார். இந்த 12 சீஷர்கள் ஊழியத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் யார் இருக்கிறார்கள் என்று திடீர்னு அவங்க கண்டுபிடிக்கல. 4ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. எல்லாத்திலையும் பர்னபா எருசலேம் சபையில உறுதியானவனா இருந்தார். ஆமென். சீஷர்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு அவன் என்ன பண்ணல? புறம்பா எதிரா ஒரு காரியத்தையும் செய்யல. ஒரு அழகான அமைப்பு, ஒற்றுமை அங்க காணப்பட்டுச்சு. ஆமென். அவன் போவான், ஊழியர்களுக்கு அனுப்பப்படுவான், மேற்பார்வையிட செய்வான். ஆனால் அவன் சபையில் உண்மையுள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. என்னுடைய விளைவு என்ன தெரியுமா? ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இவனுடைய பெயரை சொல்லி இவன் எனக்கு வேணும் அப்படின்னு பவுலோடு கூட பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவனாய் பர்னபா இருந்தான். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் காலத்துக்கு ஏத்த மாதிரி அவருடைய ஸ்தானத்தை மாற்றிக் கொள்றதில்ல. எனக்கே அழைப்பு இருக்கு, எனக்கே தெரிந்து கொள்ளுதல் இருக்கு, அப்படி ஆண்டவர் வேலை செய்யறது இல்ல. ஆமென். ஆண்டவர் எப்படி வேலை செய்யறாரு? வேத ஒழுங்கின்படி வேலை செய்யறாரு. ஹல்லேலூயா. வேத ஒழுங்கின்படி வேலை செய்யறாரு. எங்க வேத வசனம் நிலையா நிற்கிறதோ அங்க ஒழுங்கு நிலைநாட்டப்படுகிறது. எங்க வேத வசனம் நிலைநாட்டப்படுகிறதோ அங்க பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை பார்க்க முடியும். ஆமென். பரிசுத்த ஆவியானவரே சுயமாய் ஒன்றும் செய்யாதபடிக்கு என்னிடத்தில் கேட்டவைகளையும் கற்றவைகளையும் உங்களுக்கு போதிப்பார் அப்படின்ற அமைப்புக்குள்ள ஒழுங்குக்குள்ள வருவார்னா நாம் ஏமாத்துறோம். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்றவங்களா இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். இவன் நல்ல வசனத்தை கற்றவனாய் இருந்தான். ஆமென். அங்கீகரிக்கப்படாத அப்போஸ்தலனாய் இருந்தான். ஆமென். ஜனங்களிடத்தில் நற்சாட்சி பெற்ற ஒரு ஊழியனாய் இருந்தான். உற்சாகப்படுத்துகிறவனாய் இருந்தான். ஆனால் தாழ்மை உள்ளவனாய் இருந்தான். ஏற்ற வேலை வந்த பொழுது தேவன் அவனை உயர்த்தி உலகம் எங்கும் அவனுடைய நாமம் பிரசித்திப்படுகிற அளவிற்கு அவனை மாற்றினார். ஹல்லேலூயா. நான் கிருபைகளை பெற 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 வரங்களை எனக்கு அதிகமா தேவன் கொடுக்க கொடுக்க என்னிலே காணப்பட வேண்டியது என்ன தெரியுமா? தாழ்மை. ஆமென். ஆண்டவர் என்ன அதிகம் எத்தனை பேருக்கு என்ன ஆண்டவர் ஆசீர்வாதமா வைக்கிறாரோ 1000 பேர்கள் 1000 ஆட்கள் என்னால தேவனுடைய நாமத்தை ஜனங்கள் அறிந்து கொண்டாலும் என்னிடத்தில் தேவையானது என்ன தெரியுமா? எருசலேம் சபைக்கு போக வேண்டும், அப்போஸ்தலர்களுக்கு தெரிந்த நடந்ததை அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதை விட வேற ஆண்டவர் மாடல், வேற மாடல் ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, நீங்களே பண்ணுங்க அப்படி சொல்றது இல்ல.
ஆமென். சொல்றத செய்யும் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இந்த அக்டோபர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் எதுக்குங்க எங்களுக்கு இது? எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் சபையை தூய்மைப்படுத்தணும்னு விரும்புறார். ஆண்டவர் அவருக்கு வேண்டிய பர்னபாக்களை எழுப்பணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் இன்னொரு 3 மாசம் தான் இருக்கு. புதிய வருடத்திற்குள்ளே கடந்து போக போறோம். குடும்பமா ஆண்டவருக்காக எழும்பி சபையின் கைடன்ஸோடு, சபையின் வழிநடத்துதலோடு நாம் செயல்பட வேண்டும் என்று தேவன் நம்மை உருவாக்க விரும்புகிறார். எனக்கு அந்த 31ஆம் தேதி நைட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தெல்லாம் கொடுக்கறது இல்லை. போன வருஷமும் ஜூன் மாசத்திலேயே அந்த நான் 1ஆம் தேதி பேசும்பொழுது என்ன காரியமோ ஆண்டவர் என்னை ஞாபகப்படுத்திட்டார். ஆமென். இந்த டைரக்ஷன் தான் ஆண்டவர் புது வருஷத்துக்கே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பர்னபாக்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பர்னபாவுடைய செயல்பாடு என்னது? எல்லாரும் சொல்லுங்க, இதோட முடிக்கலாம். சபையில் உறுதியா இருந்தான். ஆமென். பொறுப்புகளில் உண்மை உள்ளவனாய் இருந்தான். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவனாய் இருந்தான். விசுவாசத்தில் எல்லா விசுவாசத்தில் உறுதி உள்ளவனாய் இருந்தான். உற்சாகப்படுத்துகிறவனாய் இருந்தான். எல்லாத்தையும் தாழ்மையோட செஞ்சான். ஆமென். சபையில, சமுதாயத்துல, தேவ ராஜ்யத்துல நீங்க அங்கீகரிக்கப்படணும்னா இதெல்லாம் உங்க கையில இருக்கணும், உங்க வாழ்க்கையில் இருக்கணும். ஆமென். இருந்ததுன்னா இது வெறும் தலைவர்களுக்கெல்லாம் கிடையாது, ஒவ்வொரு விசுவாசிகளும். ஆமென். அன்னைக்கு அங்கீகாரம் இல்ல, பர்னபாக்கு என்ன இல்ல, ஆனா பயங்கரமான தாக்கத்தை கொண்டு வந்தவனாய் இருந்தான். என்ன தாக்கம்? என்ன தாக்கம்? ஐயோ இந்த அம்மாவை தொட்டா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனையா, அந்த தாக்கம் கிடையாது. ஆமென். திருமண பக்கம்லாம் அவன் தெரிஞ்சதுனாலதான், அவனுடைய வாழ்க்கை சாட்சியா இருந்ததுனாலதான், அப்பா இங்க போ, எப்பா அங்க போ, ஏமா இதை செஞ்சுட்டு வா. ஆமென். தேவனுடைய தரிசனத்தை நிலைநாட்டினவனாயிருந்தான். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாதிரி ஒப்பு கொடுக்க உங்களுடைய உள்ளங்களை இந்த மாசம் முழுசும் நீங்க யோசிக்கணும், ஆண்டவரே உலகத்துல நிறைய பேருக்கு நான் அவைலபிளா இருக்கிறேன். நான் என்ன ஈஸியா எங்க வேணா கூட்டு போயிடுறாங்க, அந்த கூட்டத்துக்கு கூட்டு போயிடுறாங்க, நான் ஈஸியா அவைலபிளா இருக்கேன். இங்க இவர் வந்திருக்காரு பிரதர், அங்க அவர் வந்திருக்காரு பிரதர், இங்க இந்த விஷயம் இருக்கு, அங்க அந்த விஷயம் இருக்கு, இங்க இது கொடுக்கறாங்களாம், அங்க அது கொடுக்கறாங்களாம், எல்லா இடத்துலயும் நான் இருக்கேன். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சபையில நான் எதுலையுமே இல்லையே. ஆமென். ஆண்டவர் உங்களை உட்கார வச்சு கத்து கொடுக்கிற இடத்துல நீங்க எதுலையுமே இல்லையே. ஆண்டவர் உங்களை, உங்க குடும்பங்கள் வைத்திருக்கிற உங்களை வச்சு ஆசீர்வாதமா பழுகி பெருக வைக்கணும்னு நினைக்கிற இடத்துல எங்கேயுமே இல்லையே. எல்லா இடத்துலயும் இருக்கேன், எல்லா காரியங்களையும் செய்யறேன். ஆமென். ஆனா தேவன் என்னை நாட்டி எனக்கு அடையாளம்னு வச்சிருக்கிற அந்த அடையாளத்துல அடையாளம் இல்லாதவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பாதுகாப்பான ஒரு நிலைமை பாருங்க. ஆமென். இவன் எத்தனை வருஷம் உருவாக்கப்பட்டான்னு தெரியல, உருவான பிறகு பல இடங்கள்லையும் பயங்கரமாய் தேவனுக்கு அவன் வல்லமையான கருவியால் உபயோகப்படுத்தப்பட்டான். ஹல்லேலூயா. இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அழைப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். ஒவ்வொருவருக்கும் அந்த அழைப்பை கொடுக்கிறார். எவ்வளவு வயசாயிருச்சு, எவ்வளவு சின்னவங்க, எவ்வளவு வேலை இருக்கு, எவ்வளவு பொறுப்பு இருக்கு, என் கஷ்டம் உனக்கு தான் தெரியும், உன் கஷ்டம் எனக்கு, இந்த கதையெல்லாம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆமென். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவர் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா நம்முடைய எல்லாத்தையும் அவர் கவனிக்கிறார்னு அர்த்தம். நம்மளை பிரிச்செடுத்தாருன்னா நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிற பாதை அவருக்கு நல்லா தெரியும். ஆமென். அதன் மத்தியில அவர் சொல்றாரு, நீ எனக்காக உறுதியா என்னுடைய வீட்டுல நிப்பியா? ஆமென். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா.
ஆண்டவர் நம்மளை அழைக்கிற அழைப்பு நம்ம கண் முன்னாடி இருக்கு. நம்ம சூழ்நிலை என்னங்கிறத நாம் பார்க்க வேண்டாம். ஆமென். இன்னைக்கு வரைக்கும் அவர் உண்மை உள்ள தேவனா நம்மளை நடத்திட்டாருன்னா, இதை விட பெரிய பெரிய சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வந்துட்டோமா இல்லையா? அதுல அவர் உண்மை உள்ளவரா இருந்துட்டாருன்னா இனி வரப்போகும் நாட்கள் அது நமக்கு நிறைவான நாட்களா இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப இந்த மாதிரி சாதாரணமா ஆண்டவர் பேசுவாரு. ஆனா உங்க உள்ளங்கள் ஆயத்தமா இருந்துச்சுன்னா நீங்க அர்ப்பணிச்சிருவீங்க. ஆமென். உங்களுக்குள்ள அந்த தேவனுடைய மகிமைய தலைவர்கள் அடையாளம் கண்டுகொள்கிற அளவிற்கு உங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திடுவாரு. ஆமென். அப்ப இன்றைக்கு இந்த சத்தம் நம்முடைய காதுகளில் விழுந்திருக்கு. ஆண்டவர் நமக்கு வேண்டிய தயவையும் கிருபையும் இந்த மாதம் முழுவதும் தருவாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.